அனைவருக்கும் வணக்கம். அந்தரத்தில் தொங்கும் அற்ப உலகில் பூமி பந்து என்கின்ற மாபெரும் கோள் தன்னைத்தானே சுற்றி சூரியனையும் சுற்றி கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற பீடபூமிகள், மலைப்பகுதிகள், கடல், கட்டிடங்கள், வானளாவிய உயர்ந்த கோபுரங்கள், கனிம வளங்கள், தங்கம், வெள்ளி, சுரங்கம் என்று எண்ணற்ற பல கோடி கனிமங்களை உலகில் 180 நாடுகளுக்கு மேல் இருப்பதாக சொல்லுகிற அத்துணை நாடுகளையும், காங்கிரட் காடுகளையும், வளர்ந்து வருகிற காங்கிரட் காடுகளையும் தாங்கிக் கொண்டு இந்த பூமி பந்து அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிற பூமி பந்தில்தான் நாம் நிலைத்த பெருமையோடு வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டு கட்டிடங்களை கட்டியும், கார் பவனியும், வானளாவிய கட்டிடங்களும், வானளாவிய வணிக வளாகங்களும் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சிலரும் சிறிது நேரத்தில் கூட உணர்வதை நினைப்பதில்லை. சூரியன் ஒரு கோள், சந்திரன் ஒரு கோள், எத்தனையோ 9 கோள்கள் என்று சொல்கிறார்கள். சூரியன் என்றைக்கும் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. சூரியன் ஓரிடத்தில் தான் இருக்கிறது. பூமிதான் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு இருக்கிறது. அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. புவி ஈர்ப்பு விசை என்கின்ற ஒரு விசை இருப்பதாலே நாம் எல்லாம் நடந்து திரிகிறோம். இல்லை என்றால் மிதக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக இந்த இயற்கை அமைப்பில், அற்புதமான இந்த படைப்பில், நாளைய பொழுதின் நிலை என்னவென்று தெரியாத ஒரு மாய உலகில் ஒருவருக்கொருவர் பணத்திற்காக, பொருளுக்காக, அற்பமான விஷயங்களுக்காக சண்டையிட்டு கொண்டும், வழக்கிட்டு கொண்டும், வாதாடி கொண்டும், அடித்து கொண்டும், வெட்டி கொண்டும் இருப்பது தான் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த நிலையை மீண்டும் வளர விடாமல், தொடர விடாமல், மனிதன் என்கின்ற இரக்க சிந்தனையோடு மனிதன் இருந்துவிட்டால் பூமி எப்படி ஈர்ப்பு விசையோடு நம்மை தாங்கி பிடிக்கிறதோ அதைப் போல உறவுகளும், உள்ளங்களும், அன்பும் நம்மை தாங்கி பிடிக்கும் என்பதை யாவரும் உணர்வோம். மனிதனாக இருப்போம். அற்ப உலகத்தில் அற்புதமாக வாழ்வோம்.